வணக்கம். ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. வீட்டில் மூட்டை மூட்டையாக பணத்தோடு சிக்கிய திமுகவின் முன்னாள் அமைச்சர் அதிரடி கைது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஒட்டுமொத்தமான ஊழல், லஞ்சம், கரப்ஷன், கமிஷன், திமுக கொடிகட்டி பறந்தது. அமைச்சர்களது வாழ்க்கை, எம்எல்ஏக்களது வாழ்க்கை. ஆனால் தேர்தல் முடிவுகள் திமுகவை சட்டமன்றத்தில் நுழைய விடாமல் கோபாலபுர குடும்பமே கதிகலங்கி வைக்கக்கூடிய நிகழ்வாக கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்து மக்களின் தீர்ப்பை திமுக நன்றாக உணர்ந்தது. தாவேகாவின் ஆட்சியால் திமுக கதிகலங்கி போன நிலையிலும் கூட 6 மாதங்கள் கூட தாக்கு பிடிக்காது ஆட்சியை கலைத்து நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்பதை தைரியமாகவும் பேசினார்கள். ஆனால் இப்பொழுது கூட்டணிகள் இல்லாமல் தனித்துவிடப்பட்ட கட்சியாகத்தான் திமுக இருக்கிறது. ஆனாலும் கூட சேகரித்து வைத்த பணத்தை வைத்து தேர்தலில் 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவின் மானத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், 5 இடங்களையாவது கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் விதமாக உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் போட்ட அறிவிப்பு. அதாவது திமுகவின் ஆட்சியில் 3 முக்கிய துறைகளில் பண மோசடிகள் நடைபெற்றுள்ளது. ஆடிட்டிங்கின் மூலமாக அனைத்தையும் சேகரித்து முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்தையும் சேகரித்து சட்டப்பேரவையிலேயே வெளியிடக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. யார் அந்த 3 மாஜி அமைச்சர்கள் என்பதெல்லாம் தற்பொழுது ரகசியமாக வைத்துள்ளார். ஆனால் தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக 7 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு முன்பாக ஆதாரங்களை வெளியிட்டு கூண்டோடு சிறையில் அடைக்கக்கூடிய வகையில் அமையும். ஆனால் திமுக இதுவரைக்கும் சேகரித்து வைத்திருந்த ரகசிய பணங்கள், பதுக்கி வைக்கப்பட்ட இடங்கள் மூட்டை மூட்டையாக கைப்பற்றப்படக்கூடிய அந்த நாளின் போது ஸ்டாலின் அவர்கள் தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக மாறும் என்பதில் துளி அளவு கூட மாற்று கருத்து கிடையாது. மக்கள் திமுகவை முழுவதுமாக வேண்டாம் என்று அகற்றிவிட்டார்கள். செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, குறிப்பாக KN நேரு, பொன்முடி இவர்கள் செய்த மக்களை ஏமாற்றி, மக்களை ஒருமையில் பேசி, ஊழல் செய்து, லஞ்சம் வாங்கி, டெண்டர் ஊழல் முறைகேடு, வேலை வாங்கி தருவதாக 1000 கோடி முறைகேடு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். திமுகவின் ஆட்சியில் முறைகேட்டை சட்டப்பேரவையிலும் கூட தாவேகாவின் அமைச்சர்களை தாக்க வந்த திமுகவின் எம்எல்ஏக்கள் என்று கூட நாம் இன்று பதிவு செய்திருந்தோம். திமுக சட்டப்பேரவை நேரலையாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கூட உணராமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் தாவேகாவின் அமைச்சர்களை பேசுகிறார்கள், ஆபாசமாகவும் பேசுகிறார்கள். அதே சமயம் கோபாலபுர குடும்பத்தின் பெருமைகளையும் பேசுகிறார்கள். கேள்வி பதில் நேரத்தில் கோபாலபுரத்தின் குடும்பத்தின் ஒட்டுமொத்தமான பெருமைகளை பேசுவதற்கு காரணம் என்ன? கேள்வி பதில் என்பது அந்தந்த தொகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு தீர்வு, அதன் மூலம் மக்கள் எப்படி பயனடைவார்கள் என்பது பற்றி பேசினால் ஆக்கப்பூர்வமான கேள்வியாக இருக்கும். கொடுக்கக்கூடிய 20 நிமிடங்களில் கோபாலபுரத்தின் பெருமைகளை 15 நிமிடங்கள் பேசினால் அந்த 5 நிமிடங்களில் தொகுதி வாரியான பிரச்சனைகளை எப்படி பேச முடியும்? செய்கின்ற அனைத்து பித்தலாட்டங்களும் தற்பொழுது நேரலையில் திமுக வசமாக சிக்கி கொண்டுள்ளது. இதனால் கோபாலபுர குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களாலே திமுக நடுத்தெருவில் வரும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. ஸ்டாலின் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய 3 மாஜி அமைச்சர்களது வீட்டில் நேரடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வீடு புகுந்து கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகினால் அது ஸ்டாலின் அவர்களுக்கு மீள முடியாத ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏற்கனவே திமுக தோல்வியை தழுவி 2வது இடம் கோபாலபுர குடும்பத்திற்கு அதிர்ச்சியளிக்கக்கூடிய வகையில் கொளத்தூர் தொகுதியிலும் தோல்வி. ஸ்டாலின் அம்மையார் அவர்கள் ஏன் எனது கணவர் தோல்வியை தழுவினார் என்று மாஜி அமைச்சர்களை அழைத்து ஆலோசனை நடத்தி, அதிலும் சேகர் பாபுவை லெஃப்ட் ரைட் வாங்கி எனது கணவரின் தோல்விக்கு நீங்கள்தான் காரணம்,
உங்களது ஒட்டுமொத்தமான மக்கள் சேவை இல்லாமலும் உங்களது அசால்ட்டான அந்த நேரத்தை மக்களுக்கு செலவழிக்காமல் பொழுதுபோக்கிற்காக எனது கணவரை பயன்படுத்தியுள்ளீர்கள் என்றும் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைவோம் என்ற கருத்து கணிப்புகளை நீங்கள் கவனிக்காமல் மக்களது பணிகளை மேற்கொள்ளாமல் சாதாரணமாக இருந்து கொண்டு கொடுத்த பணத்தையும் முறைகேடு செய்துவிட்டு இப்பொழுது ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் போன பிறகு கண்ணீர் விட்டு மக்களிடம் யாரை நம்ப வைக்க நாடகம் ஆடுகிறீர்கள் என்ற கேள்விகளையும் தற்பொழுது அம்மையார் அவர்கள் கேட்ட கேள்வியால், துர்கா ஸ்டாலின் அம்மையார் கேட்ட கேள்வியால் நடுநடுங்கிவிட்டார் சேகர் பாபு அவர்கள். இனியும் இது போன்ற தவறுகளை சேகர் பாபு அவர்கள் செய்ய மாட்டார் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ரகசியமாக சேகரித்து வைக்கின்ற பணங்கள் அனைத்தும் எங்கு இருக்கிறது என்பது எல்லாம் நன்றாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்புகள் வெளியான மறுநாளே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் முக்கியமான மாஜி அமைச்சர்களது வீடு புகுந்து அதிரடியான ரைடை நடத்தி கட்டுக்கட்டாக பணங்களை, மூட்டையாக பணங்களை கைப்பற்றக்கூடிய நிலைமை உருவாகும். இது மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த பேரிடியாக அமையும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, மு.க.ஸ்டாலின் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார், விஜய் அவர்களுக்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை, அதிகாரம் பண்ண தெரியவில்லை, ஆனால் சுலபமாக முதல்வர் இருக்கைக்கு வந்துவிட்டார் என்று. நான் கூறுகிறேன், முதல்வராக விஜய் அவர்கள் வர வேண்டும் என்று அவர் ஆரம்பத்திலே கலைஞர் காலத்திலேயே முடிவு பண்ணிவிட்டார். அதற்கான ஏற்பாடுகளை அமைதியாக, அதற்கான நேரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் கைது செய்ய பணிந்தீர்கள். ஆனால் உதயநிதியவே கைது செய்து ஒரு நாள் முழுவதும் அலக்களித்து திமுகவின் தொண்டர்களையே கதிகலங்க வைத்தவர்தான் முதல்வர் விஜய் அவர்கள். அடுத்த 25 ஆண்டுகள் கர்ஜினை செய்யும் அளவிற்கு விஜய் அவர்கள்தான் ஆட்சி அமைப்பார் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆனந்த் அவர்கள் கூறும் அளவிற்குத்தான் திமுகவின் செயல்பாடுகள் இருக்கிறது. திமுகவை விமர்சனம் செய்வதற்கு பக்கமாக தேவை கிடையாது. ஒரே ஒரு ஆதாரம் போதும், ஊழல். அது மட்டும் திமுகவிற்கு எதிராக மக்கள் மத்தியில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களது கையில் ஆன்லைன் மூலமாக திமுக ஆட்சியில் என்னென்ன ஊழல்கள் செய்யப்பட்டது என்பதை இணையதளங்கள் முழுவதும் பரப்பினாலே போதும் திமுக அடுத்த 30 ஆண்டுகள் ஆட்சி அமைக்கவே முடியாது என்றும் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக தாவேகாவின் ஆட்சி அமைந்த பிறகுதான் அமைந்துள்ளது திமுக ஆட்சி என்று அவர்கள் பொது மேடைகளில் திமுக தோல்வியடைந்த பிறகு 2 வாரங்களாக பேசினார்கள். ஆனால் 100 நாட்களின் முடிவில் திமுக உண்மைத்தன்மையை உணர்ந்துவிட்டது. இனி தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக வர முடியாது. அதே சமயம் பதுக்கி வைக்கப்பட்ட பணங்களும் எப்போ வேண்டுமானாலும் பறிமுதல் செய்யப்படக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதையும் தற்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்துள்ளார். கைப்பற்றப்பட்ட பணங்களை என்ன செய்யலாம் என்பதை மக்களாகி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.